மர்மதேசம். ஏன்டா எங்கே உட்காந்துருக்க? சரி வா போகலாம். அம்மா தனியாக இருக்காங்க. இப்போ எதுக்காக கவலைப்படுற? ஐயாவை ஜாமீனில் எடுக்கிறதா எம்பி தான் சொல்லியிருக்காருல்ல. துக்க விசாரிக்க போனவர் விசாரிச்சுட்டு வர வேண்டியதானே? ஏன் குமாரசாமியோட போகணும்? எஸ்பிஎஸ்க்கும் குமாரசாமிக்கும் ஏற்கனவே ஆகாதுன்னு தெரியும்ல. இப்படிலாம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்தாங்க? சரி வா போகலாம். வா. இல்லை, நீ போய்ட்டு வா, நான் அப்புறம் வரேன். அம்மா, எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பீங்க? ஐயாக்கு ஒன்றும் ஆகாது. அவர் கண்டிப்பாக வெளில வந்துடுவார். ஜாமீனில் வெளியில் வர்றது கஷ்டம்னு போலீஸில் சொன்னாங்களேப்பா. அவங்க அப்படி தான் அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. எம்பி தான் இருக்கார்ல. அது மட்டும் இல்லை, குமாரசாமியோட லாயர் கூட ஐயா வெளில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இல்லை காசி, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காதுமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரி வாங்க சாப்பிடலாம். இல்லைப்பா, எனக்கு பசிக்கல. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. चारू हियर? எடிட்டர் வெங்கட் பேசுறேன் சாரு. எஸ் சார். உன்னோட ஆர்டிகலுக்காக தான் வெயிட்டிங். எப்போ தர போற? அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சார். நம்ம மேகசின்ல இந்த வீக் இதுதான் சென்சேஷனல் ஆர்டிகலா இருக்கும். ஓகே, நாளைக்கு கொடுத்துருவியா? டெஃபினெட்லி. சரிம்மா, வச்சுட்டுமா? ஓகே.
நீ என்ன வைக்க பண்ற? என்ன தைரியம் இருந்தா திரும்ப திரும்ப நீங்க வருவ? இல்ல வளரி. என்ன இல்ல? எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது நீ வந்திருக்கீங்க. இந்த சமாதியில என்ன மர்மம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நீ யாரடி? இந்த பாரு, மரியாதையா பேசு. என்ன மரியாதை விட்டு உனக்கு? சுமார் சாரு, பர்மிஷன் இல்லாம இங்க வரது தப்புன்னு தெரியும்ல? திருட்டுத்தனமா செய்யறதா உங்க தொழில். லூக் வளரி, என் தொழிலை கேவலப்படுத்தாது. காசி, நான் எவ்வளவு தடவை உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், இங்க என்ன இருக்கு, நான் ஏன் இங்க வரக்கூடாதுன்னு. அவர் ஒன்றும் சொல்லல, அதனால தான் நான் இங்க வந்தேன். உங்களை இங்க வர வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கும்ல? அதான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை நாங்க உங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா இங்க இல்லைன்னா சொல்லமா வந்துட்டு போறான்னு நினைக்கிறியா? இன்னொரு தடவை நான் இங்க பார்த்தேன், மனுஷனாவே இருக்க மாட்டேன். பார் வளரி, என்ன சுமார் சாரு, முதல்ல இங்க கிளம்புங்க. நீங்க இங்க வரத நாங்க விரும்பல. ஏன் அனாவசியமா எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? வளரே, என்ன சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, நீங்க தூங்க. கிளம்புறியா? கிளம்பு. என்ன காரம் இல்லையே. நல்லா தூங்கலாம் நினைச்சேன், எழுப்பிட்டிய. சீக்கிரமா தூங்குறதுக்கு என்ன? செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருந்தேன். அப்படியா? என்ன படம்? ஜேம்ஸ் பாண்ட் படமா? ஆமா. சரி, என்ன விஷயம் சொல்லு. ராத்திரி எதுக்கு ஆண்டவர் வனத்துக்கு போனேன்? அதுதானே பார்த்தேன். நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு என்ன ஃபாலோ பண்ணுறத விட்டுட்டு நீ இந்த கேஸ்ல கொஞ்சம் சீரியஸா இன்வால்வ் ஆகுதுன்னா நல்லா இருக்கும். சரி சொல்லு, எதுக்கு அங்க போனேன்? அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான். அப்படியா? என் வேலை சம்பந்தமா நான் எங்க வேணாலும் போவேன், யாரை வேணாலும் போய் பார்ப்பேன். இப்படி தேவையில்லாத வேலைகளை செஞ்சுதான் TV9 வேலையே போச்சு. தேவையில்லாதது எதுன்னு எனக்கு தெரியும். இந்த வேலை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. அனிதா டெத் நியூஸோட டேப் வேணும். அதோட உங்ககிட்ட வேறு சில மெட்டீரியல்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு வேணும். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? இது டெலிகாஸ்ட் அப்போ பார்த்ததானே? தேவைப்படுது. நான் வரட்டுமா? எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. என்ன வேணாலும் நடக்கலாம். ராத்திரியில தனியா வெளியே போறதெல்லாம் வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். உட்காருங்கம்மா, அம்மா வருவாங்க. வாங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் சாருலதா. நான் ஒரு ரிப்போர்ட்டர். மிஸ்டர் ஜிகே இருக்காரா? என்ன விஷயம்? எதுக்காக அவரை பார்க்கணும்? நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவரோட ஒய்ஃபு. அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எங்கள் மேக்சினுக்காக அவர் இன்டர்வியூ பண்ணோம். 4 நாளாச்சு அவரை பார்த்து. சிபிசிஐடி ஆஃபீஸர் மிஸ்டர் ரெட்டி வந்து கூட்டிகிட்டு போனார். அன்னைக்கு போனவர் தான். என்ன ஆனார்னு தெரியல. ரெட்டியை காண்டாக்ட் பண்ணீங்களா? அவங்க ஒய்ஃபும் மிஸ்டர் ரெட்டியை காணோன்னு சொன்னாங்க. 2 பேரும் சிபிசிஐடி ஆஃபீஸர் மிஸ்டர் அன்வரை போய் பார்த்தோம்.
அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றதா அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அன்னைக்கே கொடுத்துட்டேம்மா. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னே இந்த மாதிரி எங்கேயாவது சொல்லிக்காம போயிருக்காரா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க என்ன எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நானும் என்ன நடந்ததுன்னு பார்க்குறேன். வரட்டுமா? இருங்களேன், காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம். ஓகே. அப்படியா? இல்லை, இருக்காது. அந்த மேட்டரை நான் பர்சனலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஆன் த ஜாப். ஐ வில் கம் பேக் டு யூ. ம். ஓ சாரு, வா உட்காருத, வந்துடுறேன். சாரி சாரு. பாலுவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் இல்லை. அன்வர், யூ ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பேசு. இப்படி மொட்டையா இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ உனக்கு என்ன வேணும்? உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஜிகேவையும் காணும், அவரை கூட்டிட்டு போன உங்க அசிஸ்டன்ட் மிஸ்டர் ரெட்டியும் காணும். அதை பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அவங்க 2 பேரும் எங்கள் டிபார்ட்மெண்ட் தேடிக்கிட்டு தான் இருக்கு. தேடுறீங்கன்னா எப்படி? இதை பாரு சாரு, எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட மூவ்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விஷயத்தை நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அங்கே போய் கேட்கணும். தேடி கொடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. ஏதோ நீ என்கிட்ட சொன்னேங்கிறதுக்காக இந்த கேஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகி தேடிக்கிட்டு இருக்கோம். கடத்தலுக்கான காரணம் உனக்கு இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். எதையும் நீ என்கிட்ட மறைக்க பார்க்குற. உங்ககிட்ட எதையும் மறைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எஸ்விஎஸ் டெத்துக்கு அப்புறம் போக்கே சரியில்லை. யாருக்கும் ஃபேவராக நடந்துக்கிற மாதிரி தெரியுது. நான் யாருக்கும் ஃபேவராக நடக்கல. அப்படின்னா இதுக்குள்ளே நீ பாலுவை கண்டுபிடிச்சிருப்பிய? தேடிக்கிட்டு தான் இருக்கோம். குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டானுவ. அப்படியா? நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கோர்ட்டுக்கு வா, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. நீயே எடுத்துட்டு வந்துட்டியா? நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பால் சாப்பிட்டேன். குட் கேர்ள். அப்பாவுக்கு காப்பி நான் தான் கொடுப்பேன்ட்டு சீனி போடாங்காட்டியும் எடுத்துக்கிட்டு ஓடியாந்துட்டா தம்பி. தம்பி, இன்னைக்கு நீங்க வீட்டில் இருக்கீங்கன்னு அவளுக்கு எம்பிட்டு சந்தோஷம் பார்த்தீங்களா? அப்படியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடணும். என்ன தம்பி சிரிக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா போலீஸ்காரங்களுக்கெல்லாம் 6 பொண்ணு கொடுப்பாங்கங்கிற மாதிரி இல்ல இருக்கு. என்ன தம்பி இதுக்கும் சிரிக்கிறிய? நீங்க ஊன்னு சொல்லுங்க, பொண்ணு ரெடி. ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாளத்தையே கொண்டாந்து நிறுத்தி விடுறேன். அப்படியே நீங்க ஒரு 10 நாள் லீவ் போட்டு பிள்ளையோட இருங்க. நீங்க வீட்டில் இருந்தா பார்வதி எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். எங்க கண்ணம்மா, என் வேலையில் அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் 10 நிமிஷங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினச்சிக்கிடாதீங்க. சில விஷயங்கள்ல பிடிச்சா புள்ளியாரு, வழிச்செறிஞ்சா சாணிங்கிற மாதிரி நடந்துக்கிறணும். நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லையே. என்ன சொல்றீங்க? அன்வர் ஹியர். அப்படியா?
ஓகே. என்ன சாரு கோர்ட்டுக்கு போகல, இங்கே இருக்க? கோர்ட்கா இப்போவா? காலையில் 11 மணிக்கு எஸ்விஎஸ் டெத் கேஸ் வருதுனாங்க. அது உன் அசைன்மெண்ட் ஆச்சே. அன்வர் 3 மணிக்குன்னு தானே சொன்னார். கோர்ட்டில் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அவர் 11 மணிக்கு தான் சொன்னார். அப்படியா? ஓகே, நான் ஒரு 5 மினிட்ஸில் போகிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ கேசவா. என்ன சார் இது பெரிய வார்த்தை பேசிக்கிட்டோம். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது, அதனால் கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. இருந்தாலும் கேஸை ஃபைல் பண்ணி வாய்தா வாங்கி இழுத்தடிச்சிட்டு தான் விடுவாங்கன்னு நினச்சேன். சாமர்த்தியமாக எங்களுக்கு வெளியே கொண்டு வந்துட்டீங்களே. உங்களுக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி? வரட்டுமா? வாங்க. வரேன் ஆசான். வரேம்மா. போயிட்டு வாங்க. சாரி சார், குற்றப்பத்திரியை படித்து பார்க்கும்போது நினச்சேன் அதே மாதிரி ஆயிடுச்சு. சர்க்கம்டேஷனல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வர்மாடின்னு நீங்கள் சொன்னாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியராக இல்லையே, என்ன செய்யுது? அன்வர், என்ன இது? எவிடன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக எங்களுக்கு தண்டனை கிடைக்குன்னு சொன்னீங்க. அப்படி தான் நானும் நினச்சேன். பட் இருக்கிற எவிடன்ஸ் பத்தாதுன்னு ஜட்ஜ் சொல்லிட்டாரு. அன்வர், ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரேட் என்ன?